இங்கிலாந்து நாடாளுமன்றம் புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க புதிய சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. டொபாக்கோ அண்ட் வேப்ஸ் பில் எனப்படும் இந்த சட்டம் உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2009 ஜனவரி 1க்கு பிறகு பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் சட்டப்படி சிகரெட் அல்லது பிற புகையிலை பொருட்களை வாங்க முடியாத வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போதைய இளம் தலைமுறையினர் மற்றும் எதிர்காலத்தில் பிறக்கும் தலைமுறையினர்களுக்கு புகையிலை பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க அரசு முயற்சி எடுத்துள்ளது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு புகையிலை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது ஒவ்வொரு ஆண்டும் 1 வயது வீதம் உயர்த்தப்படும். இதன் மூலம் புகையில்லா தலைமுறை உருவாக்கும் நோக்கம் முன்வைக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிப்பு காரணமாக ஆண்டுதோறும் இங்கிலாந்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பதோடு பல லட்சம் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர். இதனால் தேசிய சுகாதார சேவையான NHS மீது பெரும் நிதிச்சுமை ஏற்படுகிறது. இதனை குறைப்பதற்கு இந்த சட்டம் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த சட்டம் சிகரெட் மட்டுமின்றி சிகரெட் மற்றும் வேப்பிங் சாதனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. குறிப்பாக இளைஞர்களை குறிவிக்கும் விளம்பரங்கள் தடை செய்யப்படுகின்றன. மேலும் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக கூடும் இடங்களின் அருகே புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் முறையிலும் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அமல்படுத்தப்பட உள்ளது. பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் இந்த முடிவை வரவேற்று இது எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கியமான முன்னேற்றம் என கூறியுள்ளனர். ஆனால் சில அரசியல் கட்சிகள் மற்றும் தொழில் வட்டாரங்கள் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தனிநபர் சுதந்திரத்தை இது பாதிக்கும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக சட்டவிரோதமாக புகையிலை விற்பனை அதிகரிக்கும் அபாயமும் உள்ளதாக விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் இங்கிலாந்து அரசு இந்த சட்டம் மூலம் புகையிலை பயன்பாட்டை முழுமையாக குறைத்து நீண்ட காலத்தில் மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் உலக நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக அமையும் என்றும் இதுபோன்ற முயற்சிகள் மற்ற நாடுகளிலும் மேற்கொள்ளப்படலாம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மொத்தத்தில் எதிர்கால தலைமுறைகளை புகையிலையிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் இங்கிலாந்து எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பொது சுகாதாரத்துறையில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது.